முதல்ல தெரியுமா அஜிதாவை? அது எனக்கு தெரியாது சார். இல்லைண்ணா இதை தேராத நான் ஆஃப் பண்ணுங்க நினச்சி போவோம் சார். நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு கூடாது சார், யார்ட்டையும் பேசுகிற இல்லை சார், வேண்டாம் சார், விடுங்க சார். இல்லைண்ணே, ஃபெலிக்ஸ் முன்னாடியே தெரியுமானா எப்படி நான் சொல்கிறது? தெரியாது சொல்லுங்க சார். நீங்கள் இல்லை சார், இல்லை இது ஆகாது, எனக்கு இல்லை இல்லை வேண்டாம் நீங்கள் விடுங்க. நீங்கள் இப்படி பேசிட்டீங்கன்னா அது இல்லையா, நீங்கள் அது ஆகாது. இப்போ அந்த ஆதங்கம் போங்க, அதெல்லாம் இல்லை. என்ன செய்தி இருக்கோ மக்கள்கிட்ட போய் சேரட்டும், மக்கள் முடிவு பண்ணுற. சொல்லுங்க. ஆடியோ காட்டு. ஆமாம் சொல்லிடுங்க. பரபரப்பான சவுக்கு சங்கர் சிறைக்கு போய் சிறை மீண்ட செம்மலாக வெளியே வந்த சவுக்கு சங்கர். படத்தின் பெயர் ரெட் அண்ட் ஃபாலோ. அதனுடைய தயாரிப்பாளர் மகேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நீங்கள் 1 லட்சம் ரூபாயோடு சவுக்கு சங்கர் அலுவலகம் ஆதம்பாக்கத்துக்கு போயிருக்கீங்க. 10 லட்சம் கேட்டதுக்கான ஆதாரம் இருக்குல்ல உங்கள்கிட்ட? அதாவது வாட்ஸ்அப்பில் அதுக்கு தான் அவர் நார்மல் கால்லேருந்து அதை கட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் காலில் பண்ணதுக்கான ரீசனும் அதுதான். அதான் அவர் தான் அவருடைய லொக்கேஷனை உங்களுக்கு அனுப்புகிறாரு, வர சொல்கிறாரு. லொக்கேஷன் அனுப்பல, அது நம்ம ஆதம்பாக்கம் தான், என்னோட வீடும் ஆதம்பாக்கம் தான். இல்லைங்க, கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது? 10 லட்சம் இருக்கா, 1 லட்சம் இருக்கா? இதை நீங்கள் அப்படி சொன்னீங்களா? நாங்கள் சொன்னோம், இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது இந்த தொகை தான் இருக்கு, எங்களால் எவ்வளோ தாங்க முடியும், 1 லட்சம் தான் கொண்டு வரணும், போட்ட முடிஞ்சு அவ்வளோதான். 1 லட்ச ரூபா கேட்டு நீங்கள் 1 லட்ச ரூபா கொண்டு வர்றீங்களே, அதுதான் அவருக்கு கோவம். இதுவே பிச்சை தான்ன்றது தெரியாமல் அவர் நான் பிச்சைக்காரனான்னு அப்போ கேட்குறாரு. இதில் நாங்கள் 3.5 வருஷமாக இந்த படத்தை பண்ணிட்டு இருக்கிறதுக்கான ஆதாரங்களும் இருக்குது. அவர் போட்ட போஸ்டர்லேயே அந்த இயர் எல்லாமே இருக்குது. இப்போ நிறைய விஷயங்கள் இவரும் அவரோட நண்பர்கள் ஃபெலிக்ஸும் சேர்ந்து நிறைய விஷயங்களை ஜோடிச்சு பேசுகிறாங்க இல்லையா? அந்த விஷயத்த நான் பேசாமலே விட்டுட்டேன்னா நான் பயந்து ஒதுங்கிட்ட மாதிரி. அதை கெஞ்சாத குறையாக தான் கேட்குறோம். அதையும் நீங்கள் வந்து கோடியாக சம்பாதிப்பீங்க, கஞ்சா விற்கிற காசையும் இதையும் வச்சுட்டு ஸோ பொறுக்கி பசங்கள்லாம் வச்சு படம் எடுப்பீங்க. அவரை மீன் பண்ணுறாரு. அவர் ப்ரொடியூசரே கிடையாது. அஜய் வாண்டியார் இன்னைக்கு வெளில வந்தவர் இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியுமா? நாங்க ப்ளூ ஃபிலிம் எடுக்கிறதா சொல்லி வேண்டாம்னு நினைக்கிறேன். அர்ஜிதா கொலை வழக்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக்கு இவரும் ஒரு காரணம்ன்றதுக்கான ஆடியோவும் உங்களுக்கு நான் விடுறதுக்கும் நான் ரெடியா இருக்கேன். கடின உழைப்பு, தூக்க மாத்திரை போட்டதுக்கு பெலிஸ்க்கு என்ன சம்பந்தம்? அது நான் ஆடியோ உங்களுக்கு. நீங்க அஜிதா ஆக்னஸை தற்கொலைக்கு பெலிக்ஸ் காரணம்னு நீங்க ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களோட தம்பி தான் பேசியிருக்காங்க ஐயா. சவுக்கு சங்கரும் அவங்களும் 2 பேர் இருக்காங்க. அதாவது லைவ் 1-to-1 வந்து நீ ஆம்பளையா இருந்தா வா, நான் உனக்கு ப்ரூஃப் தரேன், எவனை சொல்றேன் அவனுக்கே நான் கால் அடிச்சு அந்த ரெக்கார்டும் வச்சிருக்கேன். அது பெலிஸ் ஆபீஸுக்கு போயிருக்க வேண்டியதானே? திரும்ப போயிட்டு நான் வந்து அவன் அடிச்சாலும் அடிக்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக நான் அவன் ஆபீஸ்ல போயிட்டு அடி வாங்கி. பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு பரபரப்பான சவுக்கு சங்கர் சிறைக்கு போய் சிறை மீண்ட செம்மலாக வெளியே வந்த சவுக்கு சங்கர். படத்தின் பெயர் ரெட் அண்ட் ஃபாலோ. அதனுடைய தயாரிப்பாளர் மகேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பரபரப்பாக பல செய்திகள் வெளிவந்த நிலையில் இன்னும் வெளிவராமல் இருக்கிற செய்திகள் என்ன என்று அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். இப்போ நீங்கள் 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு நீங்கள் 1 லட்சம் ரூபாயோடு சவுக்கு சங்கர் அலுவலகம் ஆதம்பாக்கத்துக்கு போயிருக்கீங்க. போன பிறகு நீங்கள் பணம் 1 லட்ச ரூபா கொண்டு வந்திருக்கேன். 1 லட்ச ரூபாய் வாங்கி கொண்டு மீதி இப்போ 10 லட்ச ரூபா அவங்க டிமாண்டு. நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாயை கொடுத்துட்றோம், நீங்கள் மன்னிப்பு வீடியோ போடணும்னு கேட்டிருக்கீங்க. அதாவது நாங்கள் சொன்ன வீடியோ வச்சு நீங்கள் சொல்கிறீங்க என்ன, நாங்கள் வந்து அதை வச்சு பிரச்சனையை முடிச்சுக்கலான்றதுக்காக நாங்கள் சின்ன தொகை எங்களால் முடிஞ்சதை கொண்டு போகணும். அதாவது இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலான்னு அவருடைய டிமாண்டு 10 லட்சம். 10 லட்சம் கேட்டதுக்கான ஆதாரம் இருக்குல்ல உங்கள்கிட்ட? அதாவது வாட்ஸ்அப்பில் அதுக்கு தான் அவர் நார்மல் கால்லேருந்து அதை கட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் காலில் பண்ணதுக்கான ரீசனும் அதுதான். அவர் அதாவது கூப்பிட்டது எல்லாமே. அதாவது முதல்ல வந்து உங்களுக்கு நார்மல் காலில் கூப்பிடுறாரு, அப்புறம் கட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் காலில் வர்றாரு. வந்து நீங்கள் எங்கள் அலுவலகத்துக்கு வாங்கின அலுவலக முகவரியை உங்களுக்கு அனுப்புறாரு. லொகேஷன் நான் கேட்கறது ஃபர்ஸ்ட் இதில் இருக்கும், 2வது இதில் தான் எல்லாமே கேட்டு அதான் அவர் தான் அவருடைய லொக்கேஷனை உங்களுக்கு அனுப்புறாரு, வர சொல்றாரு. லொக்கேஷன் அனுப்பல, அது நம்ம ஆதம்பாக்கம் தான், என்னோட வீடும் ஆதம்பாக்கம் தான். இல்லைங்க, கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்கள்
நீங்க அந்த இடத்துக்கு அவரை உங்களை வர சொல்லி போனீங்களா இல்ல ஆமா, நீங்களே அவர் தேடி போனீங்களா? அவர் வர சொல்லி அதுதான் ஒரே பதில் சொல்லுங்க. அவர் வர வர சொல்லிதான். உங்க வீடு அங்க இருந்தா என்ன, வேற எங்க இருந்தா அதை பத்தி இல்ல அவர் வர செய்தி. சொல்லி அதுதான் செய்தி. ம். அவர் வர சொல்றாரு. ஆமா அப்ப வர சொல்லுகிற நோக்கம் 10 லட்சம் ரூபாயோட வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறாரு. ஆமா. அப்படித்தானே? ஆமா ஆனா நீங்க இப்ப அங்க போனீங்க. போன பிறகு உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? 10 லட்சம் இருக்கா, 1 லட்சம் இருக்கா? இதை நீங்க அப்படி சொன்னீங்களா? நாங்க சொன்னோம் இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது ஆ, இந்த தொகை தான் இருக்கு, இதை எங்களால எவ்வளவுதாங்க முடியும்? மன்னிச்சிடுங்க, இதை 1 லட்சம் தான் கொண்டு வருவேன். போட்ட முடிஞ்சு அவ்வளவுதான். இதை வச்சுங்க. அதுல இப்ப வச்சுட்டு ஒரு மன்னிப்பு வீடியோ போட்டுருங்கன்னு சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நாங்க மன்னிப்பு வீடியோ கேட்கல. அவர் என்ன மறுப்பு வீடியோ வேணா நீங்க போடுங்க அப்படின்னு சொன்னோன்னா, ம். நீங்க மறுப்பு வீடியோ கேட்டா ம். நாங்க மறுத்துட்டோம்னு சொல்றோம். ஆனா உங்களோட போட்ட வீடியோ அங்கேயே தான் இருக்கும். உங்களை நிறைய பேர் பாக்குறாங்க இல்லையா, ஆ. அந்த வீடியோ அங்கேயே தானே இருக்கும். அங்கேயே அதை இருக்கு. எடுக்கணும். ஆனா அதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும். ஆமா, அதை ரிமூவ் பண்ணணும். ஆ, அதை நீங்க ரிமூவ் பண்ணுங்கன்றதுக்கு ஒரு விஷயம் சொல்லும்போது டைரக்டர் என்ன கேக்குறாருன்னா, ம். அப்படியே நீங்க மன்னிச்சு இது மாதிரி தவறுதலா நாங்க போட்டுட்டோன்னு ஒரு மன்னிப்பும் அதுல சொல்லிருங்கன்னு சொன்னோன்னே ஆ. நானும் அதை கேட்கிறேன். கேட்ட உடனே அவருக்கு அங்க ஆ. இதுல இப்ப 1 அது- லட்சம் மட்டும் கொடுக்குறோம் இல்லையா, அதுல வந்து என்னன்னா அவருக்கு என்ன கோவம்னா, நான் என்ன பிச்சைக்காரனா இந்த 10 காசை லட்சம் ரூபா கேட்டு நீங்க 1 லட்சம் ரூபா கொண்டு வர்றீங்களே, ஆ. அதான் அவருக்கு கோபம். இதுவே பிச்சைதான்றது தெரியாம அவர் நான் பிச்சைக்காரனான்னு அப்ப கேக்குறாரு. இல்ல, அந்த நீங்க 10 லட்சம் ரூபா கொடுத்தா சண்டை வந்திருக்காது. ஆமா, 10 லட்சம் சமாதானமா கொடுத்தீங்கன்னா போயிருப்பார், சமாதானமா போயிருப்பார் சவுக்கு, சமாதானமா போயிருப்பாரு. சமாதான சவுக்கு. இப்போ அந்த 10 லட்சம் கேட்டாருங்கிறதுக்கு ஆதாரம் நீங்க அங்க போனதுதான். அதாவது ஃபர்ஸ்ட் நார்மல் கால் பண்ண ஆடியோ இருக்கு. ஆ. நான் என்ன லாஸ்ட்ல உங்களுக்கு என்ன கொடுக்குறேன். ஆ. அடுத்து கட் பண்ணிட்டு அவர் வாட்ஸ்அப் கால்ல வர்றாரு. வாட்ஸ்அப் கால்ல வந்து வர்றதுக்கான காரணம் அவருடைய லொகேஷனை அவரே அனுப்புறாரு. திருட்டு வேலைகள். அவர் அனுப்பல, ஆ. நாங்க கேட்கிறோம். பார்த்தா சாரதி நகர் 3வது தெரு நப்பியே சொல்றாரு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அது அது நீங்க அங்க வீடு பக்கனால போயிட்டீங்க. பக்கத்துலயே நான் இருக்கிறது எனக்கு சரி. ஈஸியான அது தெரிஞ்சு போச்சு. அப்போ நீங்க அங்க போன உடனேயும் இது எவ்வளவு நேரம் பேசியிருப்பீங்க? 15 நிமிஷம் கூட பேசிருக்க அதுக்குள்ள சண்டை மாட்டோம். வந்துருச்சு. பட பட படன்னு சில விஷயம் அதான் நீங்க மன்னிப்பு அது அந்த நீங்க வார்த்தைகளை பொறுத்து உங்க- மாலதி அவங்க வந்து அதை அதாவது மன்னிப்பு உங்க ச- அதாவது உங்க இயக்குனர் வணக்கம் தமிழா சாதிக்கு ஆமா அவருக்கு வந்து சவுக்கு மன்னிப்பு கேட்பாரு அப்படின்னு அவரை எதிர்பார்க்கிறாரு இல்லையா? அதாவது அதான் அவரோட முதல் படம் இல்லையா, அவரோட ஆதங்கம் இருக்கு இல்லையா, ஆ. அப்படி இருந்தா தான் படம் வெளில வரணும் போது சில வியாபாரத்துக்கு தடைகளா இருக்கு. ம். ஸ்டார் மியூசிக்ல நாங்க வந்து கலைன்ற நபரை ரொம்ப நாளா தொடர்பு கொண்டுட்டு இருக்கோம். அது விஷயமா ம். இந்த விஷயம் வந்தோன்னே அவங்க வேண்டாம்னு சொல்றாங்க. இப்படி ஒரு விஷயம் வந்தோன்னே ஆ. இல்ல உங்க இதை நாங்க எடுக்கலன்னு சொல்றாங்க. ரொம்ப நாளா அவங்களை தொடர்புல கொண்டதுக்கான எல்லாமே டைரக்ட். ஆமாமா, ஒரு நிறுவனத்தை படத்தை வாங்க வைக்கிறது என்பது அது குதிரை கும்புன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் படம் எடுத்து அவர் பெரிய நிறுவனங்களை விற்க முடியாம கடன் ஏகப்பட்ட ஐயா இதுல நாங்க மன உளைச்சல் இறந்தே போயிட்டார். ஐயோ இதுல நாங்க 3.5 வருஷமா இந்த படத்தை பண்ணிட்டு இருக்கிறதுக்கான ஆதாரங்களும் இருக்கு. அவர் போட்ட போஸ்டர்லயே அந்த இயர் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கோர்ட் போனவர் இப்ப நிறைய விஷயங்கள் இவரும் அவரோட நண்பர்கள் ஃபெலிக்ஸும் சேர்ந்து நிறைய விஷயங்களை ஜோடிச்சு பேசுறாங்க இல்லையா. அந்த விஷயத்த நான் பேசாமலே விட்டுட்டேன்னா நான் பயந்து ஒதுங்கிட்ட மாதிரி. இந்த சேனலே எனக்கு வந்து எத்தனை நாளா கூப்பிடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், சாருக்கு தெரியும். ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்காங்க, 1 வாரமா கூப்பிட்டு இருக்காங்க. நான் வந்து இப்பதான் வரேன்னா சரி ஓகே, இப்ப வந்து நம்ம பேசாம இருந்துட்டோம்னா இது ஒரு பிரச்சனையா நம்ம வந்து பயந்து ஒதுங்கிட்டோம். இப்போ உங்க படத்தை அஜய் வாண்டையார் நடிச்சிருக்கிற காரணத்தினால இது ட்ரக்ஸு பணம்னு அவரு சொல்றாரு. இவர் யார் அது ட்ரக் இல்லை வர்ற அவரு சொல்றாரு. அப்போ அதை மறுத்து தயவுசெய்து இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு அவருக்கு நீங்கள் அவர்கிட்ட டிமாண்ட் வைக்கிற பொழுது 10 லட்ச ரூபா கொடுத்தா நான் வந்து எடுத்துட்றேன். அதான் கெஞ்சாத குறையா தான் கேட்குறோம். அதையும் நீங்க வந்து கோடி கோடியா சம்பாதிப்பீங்க, கஞ்சா விற்கிற காசையும் இதையும் வச்சுட்டு ஸோ பொறுக்கி பசங்கள்லாம் வச்சு படம் எடுப்பீங்க. அவரை மீன் பண்றாரு. அவர் ப்ரொடியூசரே கிடையாது, அஜய் வாண்டையார் ப்ரொடியூசரே கிடையாது. தேவையில்லாம அவரை நுழைச்சி அஜய் வாண்டையாருக்கு அவருக்கு இருக்கலாம், அதை பத்தி நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ எங்களுக்கு எங்க படம் வெளில வரணுன்றதுதான் விஷயம். இப்ப வெளில வந்தவர் இவரு இப்ப ஹீரோ மாதிரி வெளில வந்துட்டு ரீல்ஸ் பண்ணி வெளில வந்தாரு. அதுக்கு ஒரு டீமு கீழே கமெண்ட்ஸ் போடுறதுக்குன்னு இல்லை, அது அவருடைய தொழில். அவர் தொழில் நான் என்ன கேட்குறேன், இப்போ அஜய் வாண்டையாருக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு முரண்பாட்டில் இந்த படத்தின் மீது இப்படி ஒரு கருத்தை திரிச்சிருக்காரா, இல்லை உண்மையாகவே உங்களுக்கு பணம் வாங்கணும் நோக்கத்தோட இந்த கருத்தை திரிச்சிருக்காரா? இல்ல அது எங்களுக்கு சரி வர தெரியாது இல்லையா. இப்ப அஜய் வாண்டியாருக்கு அவருக்கும் பிரச்சனை இருக்கான்னு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. அவரு நடத்தினப்ப அப்ப கல்யாணமே ஆகாதப்பதான் அஜய் வாண்டியார் இதுல வராரு. அவங்க ஒய்ஃப் வச்சு படம் எடுத்தாங்கன்னு இப்ப லாஸ்ட் இயர் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ல நடந்த விஷயத்தையும் 3 வருஷமா எடுத்துட்டு இருக்கிற படத்தையும்
சேர்க்கும் போதே இதுல எது உண்மைன்னு அவர் தெரியும். அஜய் பாண்டிய பிரச்சனை வந்ததே ஒரு 6 மாசத்துக்குள்ளதான். ஆமா, இப்ப ஆமா, அதுக்கு முன்பு இருந்தே உங்க படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அஜய் பாண்டிய. அவர் போட்ட போஸ்டர்ல இருந்தே அது இருக்கு, எப்ப நடிக்கிறாரு, எங்க கிட்ட சம்பளம் வாங்குறாரு, எல்லாமே இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ட்விட்டர்ல இவர் போட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க போறோம். இதை எப்படின்னா அரசியல கொண்டு வராங்கன்னா வேற ஒருத்தவங்க சொல்லிதான், இவங்க ஆளும் கட்சி சொல்லிதான் நாங்க உள்ள வரோம்னு சொல்றாங்க. இவர் ட்விட்டர்ல போட்டோ யூடியூப்ல பேசாமல இருந்திருந்தா இந்த ரெட் அண்ட் ஃபாலோன்ற ஒரு டீம் உங்களை நாடி இருக்காதுன்ற ஒரு மூளை கூட இல்லாதவர் தான் அந்த சவுக்கு சங்கர். இல்லை, இப்போ உங்கள்கிட்ட வந்து அந்த முதல்ல வாட்ஸ்அப்பில் போடுறாரு ஒரு செய்தி, அதுக்கு பின்னாடி ட்விட்டரில் போடுறாரு. இந்த ட்விட்டரில் போட்ட பிறகு நீங்கள் இவர் எப்படியாவது சமரசம் பண்ணணும்னு முடிவு. ஆமா ஆமா, ஏன்னா இது வியாபாரம் இல்லையா, போதைன்னு சொன்னா அடுத்த கம்பெனி வாங்கும்போது அவங்களோட பேரும் ஃபியூச்சர்ல வந்துட்டு இவங்களோட தொடர்பு இருக்கு அவங்களுக்கு, அவங்க கம்பெனிக்கு பிரச்சனை வரும்ன்றதால தான் இந்த விஷயம். இன்னைக்கு வெளில வந்தவர் இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியுமா? நாங்க ப்ளூ ஃபிலிம் எடுக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்ன டேமேஜ் பண்றாரா, என்கிட்ட ஏதாவது காசு வேணும்னு நினைக்கிறாருன்னா, இல்லைன்னு தெரிஞ்சு போயும் இன்னும் டேமேஜ் பண்றாருன்னா, கோர்ட்டு சொல்லி சில விஷயங்கள் இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியும் அவமதிச்சு நெஞ்சு வலி உடம்பு சரியில்லைன்னு ஒரு காரணம் காட்டி பாவமா நடிச்சு அம்மா வச்சுலாம் பேசி வெளில வந்தவர் ரீல்ஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டு சிங்கம் மாதிரி வெளில வந்துட்டு அசிங்கமா இப்படி பேசிட்டு இருக்காரு. அவருக்கு அறிவு இல்லையான்றது இல்லை, அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ உங்கள் படத்தினுடைய ப்ரொமோவை அவர் 10 லட்சம் அந்த மோட்டிவேஷனோடு தான் இவ்வளோ வேலை செஞ்சாருன்னு நீங்கள் நம்புறீங்க? பணம் தான் அவரோட குறிக்கோள்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் எத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்காருன்றது நீங்கள் தான் தெரியும். என் விஷயத்துக்கு வந்ததால் தான் இது வந்து எனக்கு தெரியுது. இது மாதிரி எத்தனை பேர் வெளில வராமல் சவுக்கு சங்கர்னாலே இன்னைக்கு தான் சொல்லியிருக்காரு. அவர் அமித்ஷா அவர்களே அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது யார் அவரை போய் மீட் பண்ணுவான்? இதெல்லாம் வார்த்தை ஜாலத்தில் வந்து விளையாடிட்டு இருக்காரு. இவருக்கு கூட சப்பக்கட்டு கட்டத்துக்கு அவரோட நண்பர். இது எனக்கு தெரியும். அந்த சேனல்ல திரும்ப வந்த உடனே இன்டர்வியூ கொடுப்பாரு. நான் அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்னா எவ்வளோ கெடுகெட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான ஆதாரங்கள் ஃபெலிக்ஸ் சில விஷயங்கள் பண்ணது இப்ப வேண்டாம்னு நினைக்கிறேன். அர்ஜிதா கொலை வழக்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக்கு இவரும் ஒரு காரணம்ன்றதுக்கான ஆடியோவும் உங்களுக்கு நான் விடுறதுக்கும் நான் ரெடியா இருக்கேன். அஜிதா கொலை வழக்குன்னு எதை சொல்றீங்க? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு டிவிக்கில இப்போ போயிட்டு தஞ்சம் அடைஞ்சிருக்காரு இல்லையா ஃபெலிக்ஸ்? ஆமா, விஜய் அவர்கள் வந்து ஆமா, ஓகேவா? அஜிதா ஆக்னஸ் தூத்துக்குடி அந்த கடின உழைப்பு தூக்க மாத்திரை போட்டதுக்கு ஃபெலிக்ஸ்க்கு என்ன சம்பந்தம்? அது நான் ஆடியோ உங்களுக்கு நான் வந்து சொன்னா வந்து சவுக்கு ஆடியோ வந்து நான் ஒரு சேனல்ல கொடுத்துருந்தேன். அதுவே நான் வந்து மிமிக்ரி பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்கன்னு கீழே கமெண்ட். சரி, அது விடுங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ ஃபெலிக்ஸ் மீது அபாண்டமா ஒரு விஷயத்தை சொல்றீங்க. நீங்க ஃபெலிக்ஸ் என் மேல என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? 1 கோடி நான் வந்து அவன் சேனல்ல வேலை செய்யற ஒரு பையனை ஏமாத்திட்டேனா? உன் சேனல்ல வேலை செய்யற பையனுக்கு 1 கோடி இருக்குன்னா உன்கிட்ட எவ்வளவு கோடியா இருக்குன்னு அந்த அறிவு கூட இல்லாம அறிவில்லாத வேலையை தான் செய்யறான். காசு தான் நீங்க இல்ல இப்போ சவுக்கு மீதும் ஃபெலிக்ஸ் மீதும் இருக்கிற உங்க படத்தை வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்கிற கோபத்துல நீங்க அஜிதா ஆக்னஸை தற்கொலைக்கு ஃபெலிக்ஸ் காரணம்னு நீங்க ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களோட தம்பி தான் பேசியிருக்காங்க. ஐயா யாரு? ஜெகன், பில்லா ஜெகன். அர்ஜிதா அவர்களுடைய தம்பி. பில்லா ஜெகன் இல்ல, அவர் வந்து அண்ணன். அவர் வந்து டிஎம்கேல இருக்காரு. சரி இல்லையா? தம்பி, இவங்க தம்பி பேர் எல்லாமே அந்த ஆடியோல நான் சொல்றேன். யாருன்றத நம்பரை பார்த்தா நீங்க வந்து என்ன சொல்றாரு தானே போறீங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. என்கிட்ட அவரோட நம்பரை கேட்கறாங்க, ஃபெலிக்ஸோட நம்பர். நான் தான் அந்த நம்பரை கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு. அந்த பனியூர்ல அந்த இன்சிடென்ட் நடந்தப்ப நான் ஏன் அங்க இருந்தேன் வரைக்கும் நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. நான் அந்த இடத்துல இருந்தேன். சில பேர் ப்ரூவ் பண்ணனா நான் அதையும் சொல்றேன். அந்த காரை விஜயோட காரை நிறுத்தினாங்க இல்லையா அர்ஜிதா மேடம், அந்த டைம்ல நான் அங்கதான் இருக்கேன். சரி, அதனால எனக்கும் டிவி கேக்கும் தொடர்பானலாம் கேட்கல. நீங்க அங்க எதுக்கு போனீங்க? அரசியல கொண்டு வராதீங்க. எனக்கும் சில விஷயங்கள் இருக்கு. நானும் சினிமாக்காரன் தான். சில விஷயங்களும் சார்ந்த சினிமா சம்பந்தமா போயிருக்கீங்க. நம்ம வேற ஒருத்தருங்க இது பண்ணும்போது நம்ம ஈசிஆர்ல ஒரு விஷயமா போகும்போது அந்த இடத்துல போய் தற்செயலா போனீங்க. தற்செயலா போகும்போது என்ன நடந்தது? ஸோ அது என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க, மீடியாலாம் சுத்தி ஏதோ பேசுறாங்க, இது பண்றாங்க. அவங்க நிக்கிறது தான் விஜய் அவர்கள். வரதுக்கு முன்னாடியில இருந்து அந்த விஷயம் அங்கங்க கும்பல் நிக்குது, ரோடெல்லாம் ஒரே பரவாயில்ல. ஃபெலிக்ஸ் அப்ப எங்க இருக்காரு? ஃபெலிக்ஸ் அன்னைக்கு வரல. அதுக்காக தான் நான் போனதுக்கு ஒரு காரணமும் ஃபெலிக்ஸும் ஒரு காரணம். மறைச்சு கழிச்சு பேசுறீங்கன்னா உங்களுக்கு என்னவோ பேசணும்னா நீங்க முழுசா பேசிடலாம். உண்மை என்னன்னா ஃபெலிக்ஸையும் ஒரு காரணம் தான் நான் அங்க போனதுக்கு. ஓகேவா? சோ அதை சொன்னா நான் என்ன இன்வெஸ்டிகேட்டரா? ஃபெலிக்ஸ் அங்க இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே என்ன 1 கோடி வந்து நான் யாரையும் ஏமாத்திட்டேன்னு சொல்றேன்ல, அது நீ ஆம்பளையா இருந்தா நிரூபி, எங்க வேணுமோ லைவ் வான்னு ஆல்ரெடி நான் சேனல்ல ஆம்பளை இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணி அவர் வரல. சவுக்கு சங்கரும் அவங்களும் 2 பேர் இருக்காங்க. லைவ் 1-to-1 வந்து நீ ஆம்பளையா இருந்தா வா, நான் உனக்கு ப்ரூஃப் தரேன், எவனை சொல்றேன் அவனுக்கே நான் கால் அடிச்சு அந்த ரெக்கார்டும் வச்சிருக்கேன். இல்லை இப்போ இல்லை நான்
நீங்கள் வந்து பனையூருக்கு போனது நோக்கம் என்ன அதை சொல்லுங்க. ஃபெலிக்ஸ் அங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதும் ஒண்ணு. அது இல்லாம நான் அந்த பக்கம் போகக்கூடிய வேலை இருந்ததால தான் அவனும் இருக்கலாம். ஃபெலிக்ஸ் வந்து அங்க நன்றி இருக்காரு. உள்ள ஜீவன், நன்றி உள்ள ஜீவன் அங்க இருப்பாரு, நேரா போய் அந்த பேசலாம். ஜீவனும் அங்க இருக்கும். நம்பிக்கையில போனீங்க. தைரியமா நம்ம பேசுவோம். என்ன பிரச்சனை, ஒரு கோடி ஏமாத்தினா உங்க சேனல்ல உள்ளவங்கிட்டனா அதுதான் உண்மை காரணம். அது ஃபெலிக்ஸ் ஆபீஸுக்கு போயிருக்க வேண்டியதானே? திரும்ப போயிட்டு நான் வந்து அவன் அடிச்சாலும் அடிக்கவே இல்லைன்னு சொல்லுவீங்களே, அதுக்காக நான் அவன் ஆபீஸ்ல போயிட்டு அடி வாங்கிட்டு இருக்கேன். ஏப்பா நீ ஒரு கோடி நான் இதுல கடன் வாங்கிட்டேன்னு உன்னுடைய உதவியாளர் வேலை செய்யறவன் ஒரு கோடி வச்சிருக்கான் சார். நம்புறீங்க சார், நீங்க நம்புங்க. அப்ப இவன் எவ்வளவு வச்சிருப்பான் சார்? ஓகே, இதை கேட்கறதுக்காக தான் நீங்க பனையூர் போறீங்க. அதுவும் இருக்கா. நான் அந்த பக்கம் வேற ஒர்க்கா போனாலும் இதை ஒரு பயன்படுத்தி ஃபெலிக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நாங்க போறோம். சரி, அங்க போய் என்ன இதை கேட்கறக்கா முயற்சி பண்ணீங்களா? ஃபெலிக்ஸ் வரல. ஆமா, வரல. சரி, இப்போ இந்த அம்மா தற்கொலைக்கு ஃபெலிக்ஸ்க்கு என்ன தொடர்பு? அது ஆடியோ நான் இப்போ உடனே நான் பண்ணலாம். இந்த சேனல் கொடுக்கலனாலும் நான் கொடுக்குறேன். எவ்வளோ வேணாலும் யார் வேணாலும் என்ன வேணாலும் கேளுங்க. இந்த சேனலுக்கு நான் கொடுப்பேனான்றது சந்தேகமாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்கிறேன். கூப்பிட்றவங்க கூப்பிடுங்க, அப்போ தெரியும். அந்த ஆடியோவில் அவங்க தொடர்பான ஆட்கள் பேசுவாங்க. ஒரு விஷயம் பேசுகிறாரு ஃபெலிக்ஸு, அவரோட நம்பர் என்கிட்ட தான் அந்த நபர் வாங்கி பேசுகிறாங்க. ப்ளஸ் அந்த விஷயத்த அப்படியே மலுப்புறதுக்காக வேற விஷயம் மாற்றி நான் பண்ணிக்கிறேன்னு பேசியிருக்காரு அவர். அந்த விஷயமும் நடந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு மன உளைச்சலுக்கு இல்லை சார். இல்லை நீங்கள் இப்படி வந்து பட்டும் போடாமல் யாரையும் ஃபெலிக்ஸை காப்பாற்றுறக்கு, இல்லைன்னா உங்களை இப்படி பேசுனீங்கன்னா நீங்கள் சொல்லுறது பூராமே நம்ப மாட்டாங்க. நீங்கள் பேசுவதை மக்கள் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அஜால் குஜால்லாம் பேச முடியாது. இல்லை சார், புது வெளிக்கு வந்துட்டீங்க. நீங்கள் ஒன்றும் எடப்பாடியோ இல்லை அண்ணாமலையோ இல்லை. நீங்கள் உங்களை நேர்மையான ஆள் நீங்கள் நிரூபிக்கணும்னா வெளிப்படையே பச்சா கச்சா புஜாண்டிங்கன்னா நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்கன்னு நானே சந்தேகப்படுறேன். இல்லை எந்த விஷயத்தில் இல்லை கட் பண்ணுங்க. நீங்கள் எதையுமே வெளிப்படையாக பேசணும். இப்போ ஒன்றுமே இல்லாத செய்தியை பெருசாக்க முடியாது. இல்லை, ஆடியோ இருக்கு, காட்டுறேன். நான் சொல்லு கேட்குறேன். அந்த ஆதங்கத்தை போங்க. அதெல்லாம் இல்லை, என்ன செய்தி இருக்கோ மக்கள்கிட்ட போய் சேரட்டும். மக்கள் முடிவு பண்ணுற சொல்லுங்க. ஆடியோ காட்டு. ஆமாம் சொல்லிடுங்க. என்ன செய்தி? ஃபெலிக்ஸுக்கு முதல்ல தெரியுமா அஜிதாவை? அது எனக்கு தெரியாது. அது டிவிக்கில் ஜாயின் பண்ணுன்றது உடனே நினைச்ச உடனே நடக்கக்கூடிய விஷயம் கிடையாதுல்ல சார். இல்லை, நான் இதை தேராத ஆஃப் பண்ணுங்க நினச்சி போவோம் சார். நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு கூடாது சார், யார்ட்டையும் பேசுகிற மாதிரி. இல்லை சார், வேண்டாம் சார், விடுங்க சார். இல்லைண்ணே, ஃபெலிக்ஸ் முன்னாடியே தெரியுமானா எப்படி நான் சொல்கிறது? தெரியாது சொல்லுங்க சார். நீங்கள் இல்லை சார், இல்லை அது ஆகாது, இது ஆகாது எனக்கு. இல்லை வேண்டாம் விடுங்க. நீங்கள் இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா அது சரி வரும். இல்லையா, நீங்கள் அது ஆகாது. எனக்கு தெரியாது. இல்லை உங்களுக்கு தெரியல, பரவாயில்ல, விடுங்க.